அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாளைய தினம் ஆனி அமாவாசை, அதாவது ஆனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை. இந்த ஆனி மாத அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால், 2 6 மாத காலங்கள் இருக்கின்றன. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயணம். இந்த உத்தராயணமானது தை மாதம் துவங்கி ஆனி மாதத்தில் நிறைவடைகிறது. இந்த 6 மாத அமாவாசையிலே தை அமாவாசை முக்கியம். அதை போலவே இந்த உத்தராயண காலம் முடிவடைகின்ற ஆனி அமாவாசை ரொம்ப சிறப்பானது. இந்த முன்னோர் வழிபாடு செய்யாமல் ஒருவன் எந்த தெய்வத்திடம் சென்றாலும் கூட அந்த தெய்வத்தின் மூலமாக அருளை பெற முடியாது என்பது சாஸ்திரங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதனால தான் கிராமத்தில் உள்ளவங்க கூட அமாவாசையை மட்டும் விடாமல் கடைபிடிப்பாங்க. அதுவும் அப்பா இல்லாதவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக அவங்க அமாவாசையை தர்ப்பணம் செய்து அன்றைக்கு பூஜை செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்ட பிறகுதான் விரதத்தை முடித்து கொள்வார்கள். அவங்க கந்தசஷ்டி விரதம் இருக்க மாட்டாங்க, வேறு எத்தனையோ விரதம் இருக்குது, ஏகாதசி விரதம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அமாவாசை விரதம் மட்டும் இருப்பார்கள். அது எந்த வேலையை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அதில் வர்ணபேதம் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. காரணம் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியத்துவம். அப்படிப்பட்ட அமாவாசையிலே ஒன்றுதான் இந்த ஆனி மாத அமாவாசை. இந்த அமாவாசைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் ஆரம்பித்து விடுகிறது சாந்திரமான முறையில். அதனால் இந்த ஆடி மாதத்திற்கு முன்னாலே வருகின்ற ஒரு அமாவாசை என்பது இதனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆனி மாதம் என்பது ரொம்ப முக்கியமான மாதம், தெய்வ வழிபாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான மாதம். காரணம், அதை ஜேஷ்ட மாதம், தலை மாதம் என்று குறிப்பிடுவார்கள். பல கோயில்களில் பார்த்தோம்னா ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அது மட்டும் இல்லை, பகல் பொழுது நீண்ட மாதங்களில் மிக முக்கியமான மாதம் ஆனி மாதம் அமாவாசை. அதுவும் இந்த ஆண்டில் ரிஷபராசியிலே குரு இருந்து 8ஆம் ராசியை பார்வையிடுகின்றார். அப்படி பார்வையிடுவது என்பது 8ஆம் ராசி என்பது அது தென்புலத்தாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்று வைத்துக்கொள்ளலாம், ஒரு மறைவு ஸ்தானம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த ஒரு ஆனி மாதத்திலே உள்ள கிரகநிலைகள் பிரகாரம் எத்தனையோ துன்பங்களிலே இருக்கின்றவர்களெல்லாம் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை மிக முக்கியமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அமாவாசை வருது, காலையில் 4:56 வந்துடுது, காலையில் 4:56 வருது. அது அடுத்த நாள் சனிக்கிழமை காலை வரை இருக்குது. அதனால் முழுமையான அமாவாசை இருக்கிறதால நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு நீங்கள் பல வேலைகள் இருக்கிறவர்களெல்லாம் ஒரு 10 மணிக்குள்ளே கொடுத்துடலாம். ஏன்னா 10:30-12 உங்களுக்கு ராகு காலம் வெள்ளிக்கிழமைங்கிறதால ஆரம்பிச்சிடுது. அப்படி கொடுக்க முடியலன்னா உச்சி காலத்தில் கொடுக்கறது, இந்த பிதிர்காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே கொடுப்பது இன்னும் விசேஷம். அது 10:30 12 வரைக்கும், அதுக்கு தாண்டி கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை பற்றிய பல பதிவுகளில் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் தண்ணி, அதுதான் அவங்களுக்கு உணவு. அந்த உணவை மட்டும் கொடுத்து விட்டால் அவர்கள் பூரணமான திருப்தியுடன் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அது ஆறு, குளம் முதலிய நீர்நிலைகளிலே கொடுப்பது ரொம்ப சிறப்பான விஷயம். சில குறிப்பிட்ட ஊர்களிலே கொடுப்பது கூட சிறப்பான விஷயம். முன்னோர்களை நினைக்க வேண்டும், அவர்கள் பெயர் கோத்திரத்தை சொல்லி அழைக்க வேண்டும், இந்த எள்ளும் நீரை ஏற்றுக்கொள் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு நம்ம சூரியனை பார்த்து என்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். பிறகு இலை போட்டு சாப்பாடு படைத்து அந்த சாப்பாட்டை முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் சாப்பிட்டதாக நினைத்து கொண்டு அந்த மீதியைத்தான் நம்ம சாப்பிட வேண்டும். அதற்கு முன்னாலே காக்கைக்கு கொஞ்சம் உணவு வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அமாவாசை தர்ப்பணத்தினுடைய மிக முக்கியமான விதி. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திருவாதிரைங்கிறது யாருக்குரிய நட்சத்திரம்? சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். அதனால் இந்த அமாவாசை தினத்திலே சிவனை வணங்குகின்றவர்கள் இந்த தர்ப்பணம் முடிந்த கையோடு அமாவாசை விரதத்தை முடித்து கொண்டு மாலையிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபட்டு வருவதுங்கிறது இன்னும் விசேஷமானது. அதோடு நீங்கள் ஒரு விரதத்தையோ ஒரு உபவாசத்தையோ முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் முடிந்த தானத்தை தர வேண்டும். ஒரு எள் கலந்த தானத்தை தருவது இன்னும் ரொம்ப சிறப்பு. இப்போ யாராவது உணவு இல்லாதவர்களுக்கு அழைத்து வந்து உணவு கொடுப்பது, பெரியோர்களுக்கு உணவு தருவது, இல்லை பிராமணர்களுக்கு வாழைக்காய், அரிசி மற்றும் தட்சணை தருவது, இவைகளெல்லாம் ஒரு அங்கங்கள்.
அந்த தானம் செய்வது, எந்த தானம் வேணாலும் செய்யலாம். நான் சொல்கிறது உணவுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். பசியை போக்கக்கூடிய உணவு என்பது தானங்களிலே மிகச்சிறந்த அடிப்படையான ஒரு விஷயம். இதை மீறி நீங்கள் ஆடைகளை வாங்கி தரலாம், வெயில் காலமாக இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு கொடையை வாங்கி தரலாம், இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தரலாம். அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு தானம் தர வேண்டும். அந்த முன்னோர்களை நினைத்து தானம் தர வேண்டும். நீங்கள் ஒரு செருப்பு எடுத்து தானமாக நடக்கிறதுக்காக தந்தீங்கன்னா அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். ஒரு கொடை எடுத்து தந்தீங்கன்னா அந்த நிழல் அவர்களுக்கு தரும். அதனால் தானம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசையை ஒட்டி பல விசேஷங்கள் இருக்குது. ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் ஆஷாட நவராத்திரி, திருவள்ளூரன்ட்டு ஒரு அற்புதமான திவ்ய தலத்திலே வீரராகவ பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உற்சவம் நடக்கக்கூடிய நாள். அப்புறம் பூரணமான மகாலட்சுமிக்குரிய நாளாகிய வெள்ளிக்கிழமையை அமைகிறது. அதனால் செல்வத்தின் அதிதேவதையினுடைய பூரணமான ஒரு அனுகிரகம் கிடைக்கும். இவ்வளவு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமாவாசை அமைந்திருக்கிறது. இந்த அமாவாசையை தவறவிடக்கூடாது. காலையிலே எழுந்து குளித்து வீட்டை சுத்தப்படுத்தி உபவாசம் இருந்து முன்னோர்களை நினைத்து திலதர்ப்பணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு வாழை இலையிலே அற்புதமான உணவுகளை எல்லாம் சமைத்து அவர்களுக்கு அதை தூய்மையாக படைத்து அந்த படைத்த உணவை காக்கைக்கு இட்டுவிட்டு, அதே போல் யாராவது அதிதிகள் அல்லது யாராவது நம்முடைய வீட்டை தேடி வருகின்ற பெரியவர்கள், இல்லை உணவுக்கு வழி இல்லாதவர்கள், இவர்களுக்கு உணவை தந்துவிட்டு நாம் பசியாறுவது என்பது முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசியை பெற்றுத்தரும். நாம் சொல்வது போலவே இந்த நாள் சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திர நாளாக இருப்பதாலே இன்றைக்கு மாலை அவசியம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவாலயம் ஏதாவதுக்கு சென்று எண்ணெய் போட்டு விளக்கேற்றி நீங்கள் சிவனை வழிபட்டு பலம் வருவது என்பது இன்னும் சால சிறந்தது. அது பித்ருக்களுடைய பூரணமான ஆசியை நிறைவாக பெற்றுத்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆனி மாத அமாவாசையை மறக்க வேண்டாம். அதை கடைபிடிக்க எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.